இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கு பின் அடையாளமாக இருப்பது கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள். காரணமின்றி இலங்கையிலும் இந்தியா தாய் நாட்டிலும் வாழ்ந்து வரும் நாயக்கர் வம்சம் அதே போன்று உறவுகள் என்று கூறி வரும் அடையாளப்படுத்தி வரும் சிலரை பார்க்கும் பொழுது இவர்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அடையாளமோ ஆளுமைகளோ வெளிப்படையான சமூகத்துக்கு மத்தியில் மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் ஆளுமையுடைய அடையாளங்களுடன் அடுத்து வம்சாவளியுடன் தற்பொழுது மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை சமூகத்து மத்தியில் வாழ்ந்து வருகின்றார். வைத்திய கௌரவ அல்ஹாஜ் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சாவளி. நான் 7வது தலைமுறை. எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு. கனவின் மூலம் சிறு வயதில் கூறியது தற்பொழுது நடைபெறும் பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியாகவும் உள்ளது. இதை நான் கண்டுபிடித்தல்ல, யதார்த்தமாக வருவதுண்டு. முன்னர் கனவில் கூறியது தற்பொழுது நடைபெறும் பொழுது யதார்த்தமாக வருவதுண்டு. இதை நான் அலசி ஆராய்ந்து தேடி பார்த்து நான் சென்று சமூக வலைத்தளங்களில் போட்டு வருகின்றேன். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னர், அதுவும் மன்னர் மறைந்து இன்னும் 200 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. 193வது நினைவு தினம் இவ்வருடம் நினைவு தினம் இடம்பெற்றது. மன்னர் 17 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி புரிந்தார். ஆங்கிலேயர் துரிக்கப்பட்ட ஆட்சி ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டனர். வரலாற்று சரித்திர கதை. மன்னருக்கு ஏற்பட்ட துரோகம். எஹலிய போல குமாரி ஹாமின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட துரோகம் அது ஒரு சதித்திட்டம். எஹலிய போல கெப்பட்டி போல பிலிமந்தாலாவ ஜோன் டோயில் இவர்களின் சதித்திட்டம் சாதகமாக பயன்படுத்த இந்நாட்டு நிலைமைகள் மந்திரிமார்கள் ஆங்கிலேயர்களும் செய்த துரோகம் ஆகும். இன்று மன்னருக்கு அவதூறாக சாதகமாக உள்ளது எஹலிய போல குமாரி ஹாமியின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட துரோகங்கள், இழப்புகள். இன்று ஒரு திருப்பு முனையாக அமைந்துள்ளது எஹலிய போல குமாரி ஹாமியின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட துரோகம். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசு ராஜநாச்சியார் வாரிசான அதாவது அரேபிய வைத்தியருக்கு ராஜநாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்தார். மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு ராஜநாச்சியாருக்கு 2 வாரிசுகள். துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியிலும் ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியிலும் இன்றும் கூட இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுடைய மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை ரயில்வேக்கு அடையாளங்கள், அடக்கஸ்தலம், வம்சாவளி, அரேபிய வைத்தியத்துவம், வரலாற்று சரித்திர கதை இவைகள் அடையாளமாக உள்ளது. மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட பட்டத்து அரசு குணப்படுத்த வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியராகும். அவருடைய அடக்கஸ்தலம் கூட உள்ளது கராகுடி எட்டியந்தோட்டம் மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில். இலங்கையிலும் இந்தியாவிலும் ஒரு பொய்யான ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்தி தான் மன்னரின் இரத்த வாரிசு என்று கூறி வந்தவர்கள் இன்று எந்த ஒரு அடையாளமோ ஆளுமைகளோ எதிர்ப்போ தெரிவிக்காமல் இன்று மௌனமாக ஒதுங்கி இருக்கின்றார்கள். மன்னரும் பட்டத்து அரசின் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். மன்னர் தனது மூத்த மகளை அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்த சரித்திர கதை. அவருடைய பெயர் ரிஸ்வி அகமது. அவர் அரேபிய வைத்தியர் மட்டுமல்லாது ஈரான் நாட்டு அரசு வாரிசாகவும் ஆன்மீகத்துறையில் ஈடுபடக்கூடியவர். எனக்கு இன்று கனவின் மூலம் மன்னரின் மறைவான பொருட்களை, தங்க ஆபரணங்களை பாதுகாப்பாக மன்னரின் ஆங்கிலர் கைது செய்வதற்கு முதல்லே பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மன்னர் தனது மூத்த மகளை திருமணம் செய்து அரேபிய வைத்தியரிடம் சிறு வயதில் கனவு மூலம் காட்டுவது தற்பொழுது நடைபெறும் பொழுது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்று மன்னருடைய வாரிசு என்று அடையாளப்படுத்தி வந்தவர்கள் இன்று மௌனமாக உள்ளார்கள். அவர்களுடைய எதிர்ப்போ அதுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அல்லது அவர்களுடைய வரலாற்று சரித்திர கதைகளோ எதுவுமே இல்லாமல் மௌனமாக உள்ளார்கள். ஆனால் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் தற்பொழுது மிளகு சிலை கண்டி தலதா மாளிகையில் கண்டியுள்ள புனித தலதா மாளிகையில் ஒரு கண்காட்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த கடைசி மன்னரின்
மிளகு சிலை அவருடைய ராஜதானியில் இருந்தவர்களுடைய சுற்றி வர இருந்த அவர்களுடைய மிளகு சிலையாகும். இருந்தாலும் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய வாரிசின்றி இதற்கு முதலில் அடையாளப்படுத்தி வந்தவர்கள் இன்று ஏதோ ஒரு மௌனமாக உள்ளார்கள். இருந்தாலும் வைத்திய கௌரால் ஹாஜ் ரிஷாத் அவர்கள் பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசாங்கியாரத்தோடு வாழ்ந்து வருகின்றார். எமக்கு மன்னருடைய மறைவான பொருட்களை காட்டுவதுண்டு. மறைவான பொருட்கள் மிகவும் சீக்கிரமாக வெளிவருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உள்ளது. இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய வரலாற்று ஆகும். வசலாம்.